பிராய்லர் கோழிலையும் சக்தி சுவை நிறைந்த மாதிரி சமைக்கிற நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான உணவு தயாரிப்பு டெக்னிக்கை உங்க முன்னாடி வைக்க போறோம். ஸோ வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். இது பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்ல பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட் வரிசையில் தெரிஞ்சுக்க போறீங்க. பிராய்லர் கோழியில சில்லி சிக்கன் எந்த ஒரு ரசாயனத்தையும் கலக்காம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. செயற்கை ரசாயனம், இயற்கையா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே கலக்க முடியும். அதுலயும் முடிந்த அளவு சிகப்பு கொண்டு வர முடியும். அதை விட சக்தி சுவையும் அதுல அதிகமா இருக்குங்கிறது கூடுதல் தகவல். இப்ப நம்ம எடுத்திருக்கிறது பிராய்லர் கோழியில போன்லெஸ் ஆன கறி. தெளிவா பாத்துக்குங்க, எடுத்திருக்கோம். இப்ப இது கூட சேர்த்த வேண்டியது முதல்ல, சரிங்களா? இப்ப பவுன் நம்ம இந்த பக்கம் வச்சிருவோம். கலக்கட்டும், கலக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வரமிளகாய் தூள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுல பயன்படுத்துறது கூட வச்சுக்கணும். முதல்ல போடுறது கடலை மாவு, ஓகேங்களா? எடுத்துக்கங்க, போடுங்க, கலக்குங்க. ஸோ நாட்டு கடலை மாவு போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் புதியவர்கள் நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு பயன்படுத்துங்க. நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் குடும்ப உறவுகள். ஸோ அதுக்கு இவ்வளவு போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் இதோ நாட்டு வரமிளகாய் தூள். கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க, சிகப்பா இருக்காது. இது வேணா அடுத்த பதிவில் உங்களுக்காக போடுறேன். நீங்க கடையில வாங்குற அளவுக்கு சிகப்பா இருக்காது வரமிளகாய் தூள். நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? வெறும் வரமிளகாயை இது பண்ணோம்னா பார்த்தா கலர் கொஞ்சம் டம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஓகேங்களா? இப்போ இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அடுத்து நம்ம சேர்த்தக்கூடிய உப்பு எப்படி சேர்த்துறோங்கிறத பாருங்க. போதிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு கரைசல் வடிவில் தான் நம்ம சேர்த்தணும். தெளிவா நோட் பண்ணிக்கங்க. இதோ இப்ப இதுக்கு தேவையான உப்பை தண்ணியில கரைச்சு நம்ம உள்ள போடணும். நல்லா பரட்டி விடுங்க. கீழே இருக்கிற மாவு மேல விடுங்க. உப்பை கரைச்சு இதுக்குள்ள போடுங்க. இப்பதான் தண்ணி ஊத்துறோம். நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த கடலை மாவும் கார்ன்ஃபிளவர் மாவும் நம்ம சேர்த்து இருக்கிறது இன்கிரீடியன்ஸ் டூ. ஸோ தண்ணியை இழுத்து வேற லெவலில் இருக்கு. மேலே எடுத்து காட்டுங்க கையில். அப்படியே இப்போ ஊற்றின உடனே எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ எப்படி மாற்றி இருக்குதுன்னு காட்டுங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே பேஸ்ட் மாதிரி எல்லா பக்கம் கப்புன்னு பிடிச்சிக்கும். நிறைய பேர் இது கூட அடுத்தது முட்டை சேர்த்தலாமா, இனி வேற மசாலாலாம் சேர்த்தலாமான்னு சொல்றாங்க. பக்க விளைவு இல்லாம அதே நேரம் சக்தி சுவை நிறைந்த மாதிரி சிம்பிளா ஜீரணத்துக்கு எளிதா இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை பெரிதளவு கெடுக்காத மாதிரி எண்ணெயில் உள்ள சத்துக்களும் நம்மளுக்கு சிந்தாம சிதறாம கிடைக்கிற மாதிரி வேணும்னா இவ்வளவு இன்கிரீடியன்ஸே போதும்னு நாங்க பரிந்துரைக்கிறோம். தேவைன்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன்பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப இதை வந்து நல்லா கலக்குங்க. சரியா ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு இதே இடத்துல அடுத்த இதுல வந்து உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சில்லி சிக்கனை வந்து நம்ம இப்போ போட்டு எடுக்க போறோம். இப்ப இருக்கிறது என்ன கலர், வெந்ததுக்கு அப்புறம் வர்றது என்ன கலர் அப்படிங்கறது நீங்களே பாருங்க. உங்களுக்காக பவுன் ஃபுட்ஸ்லயும் வருது, ஜெம்சிலயும் வருது. ஜெம்சி குருங்கிற யூடியூப்ல ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லயும் வருது. ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்திலயும் வருது. ஸோ வழக்கம் போல பவுனம்மா போடுங்க. எண்டு கடை எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.